ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோசை மாவு இல்லாத நேரத்துல ஒரே மாவை வச்சு சூப்பரான தோசை தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த தோசை ரெடி பண்றதுக்கு நமக்கு ஒரே ஒரு மாவு இருந்தா போதும், ஈஸியாவே ரெடி பண்ணிடலாம். வேலைக்கு போறவங்களுக்குலாம் ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். சரி வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு நீங்கள் வீட்டில் அரைச்சிருந்தீங்க அப்படின்னா நல்லா சளிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம். நெக்ஸ்ட் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்ம அதிகமா சேர்த்தோம் அப்படின்னா தோசை செம்ம டேஸ்டா இருக்கும். 3 பச்சை மிளகாவை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கிடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலைய சின்ன சின்னதா பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடலாம். இது இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பாத்தீங்கன்னா தோசை மாவு பக்குவம் கிடையாது, அதை விட தண்ணியா இருக்கணும். அங்கங்க கெட்டி கெட்டியா இல்லாம நல்லா டீப்பா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்துல இருக்கணும். இப்ப ஸ்டவ்வை பத்த வச்சு ஒரு தோசை சட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தூக்கி ஊத்திக்கலாம் மாவை. மாவு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்டிலையும் ஊத்தலாம், அப்படி இல்லைன்னா கிண்ணத்துல கூட நீங்க ஊத்திக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்ப எடுத்துக்கலாம் தோசைய. இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் ஊத்திக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஊத்துற தோசை பாத்தீங்கன்னா கிண்ணத்துல ஊத்திக்கலாம். ஓகே, சிம்பிளான தோசை ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு பாத்தீங்கன்னா நாங்க காம்பினேஷனா குருமா ரெடி பண்ணியிருக்கோம். குருமா மட்டும் கிடையாது, இதுக்கு சாம்பார், கார சட்னி எல்லாமே செம்மையான காம்பினேஷனா இருக்கும். மாவு இல்லாத அன்னைக்கு இந்த தோசையை செஞ்சு சாப்பிடுங்க. இது செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.